நமஸ்காரம், வணக்கம், வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். இன்றைக்கி திடீர்னு பண்ணுறாப்பில் ஒரு சமையல் சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள்லாம் பண்ணியிருப்பேங்க, நான் பண்ணுற மாதிரி பண்ணலாம். வீட்டில் எப்போதுமே காய்கறிகள்லாம் இருக்கும்ல, ஒரு கத்திரிக்காயை எடுத்து எப்படி துவையல் அரைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். கத்திரிக்காயில் பல தினசு பண்ணலாம். கத்திரிக்காய் ஸ்டஃப்டு ஏற்கனவே உங்களுக்கு யூடியூப்பில் போட்டிருக்கேன். கத்திரிக்காயை எண்ணெய்க்கு வதக்கி பொரிச்ச கரமந்து பண்ணலாம். கத்திரிக்காய் தேங்காய் சீரகம் அரைச்சி கரமந்து பண்ணலாம். கத்திரிக்காய் வாங்கிபாத் பண்ணலாம். கத்திரிக்காய் பருப்பு குழம்பு பண்ணலாம். கத்திரிக்காய் கூட்டும் பண்ணலாம். ஆலினால் போட்டு கூட்டு பண்ணால் அமிர்தமாக இருக்கும். இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி தொகையல் சொல்லித்தரப்போகிறேன். கத்திரிக்காய் தொகையல் பாருங்க, சூப்பரான கத்திரிக்காய். இதை என்ன பண்ணணுன்னா, நல்லா முதல்ல அலம்பி தொடச்சிட்டோம். தொடச்சிட்டு இது பேர் பாவாடைன்னு பேர். இதை இதை அப்படி பிச்சுக்கணும். இது இருக்கணும். இது இருந்தால் தான் நமக்கு சுடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெம் இருக்கணும். ஆமாம், இந்த ஸ்டெம் இருக்கணும். சரி, கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து நல்லா தடவி எல்லா பக்கமும் படணும். அப்போ தான் தோலி சீக்கிரம் உறிஞ்சிடும். தடவிட்டோம் பார்த்தீங்களா? பழன்னு இருக்கு பாருங்க. இதை நல்லா அப்படி வச்சு கேஸை ஆன் பண்ணணும். இதை கையில் வச்சுக்கோங்க, ஏன்னா இது சுடும். இதை சுட்டோன்னா கொஞ்சம் திருப்பி விடணும். சரி, சுடட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்துக்கலாமா? இதை இப்படி பிடிச்சண்டு அப்படி திருப்பி போட்டு வேக வைக்கணும். எல்லா சைடும் படணுமா? எல்லாத்துலேயும் நெருப்பு படணும். அப்போ தான் வேகும். அது இதை பாருங்கள், இது இருந்தால் தான் நம்ம திருப்பத்துக்கு வசதியாக இருக்கும். சப்போஸ் சுடுறதா இருந்தால் தான் இதை எடுத்துக்கணும். ஆமாம், எல்லா இடமும் நல்லா சுடணும், இல்லாட்டா கட்டையாக இருக்கும். இந்த பாருங்கள், வெடிச்சிருக்கு. அப்படின்னா வெடிச்சிருத்தோன்னா வெந்து போச்சுன்னு அர்த்தம். ஓகே ஓகே. அது அப்படியே திருப்பணும். இந்த இடமெல்லாம் வெடிக்கணும்னா ஒரு கேஸாக வருது. அது வெடித்து வரும். வெடிச்சிருக்குன்னு அர்த்தம். சரி, தோலி நல்லா உறிஞ்சி வரணும். அதை பாருங்க. இப்போ இந்த பக்கம் திருப்பணும். இந்த பிடி பக்கம் இன்னும் வேகலை. ஒரு டார்க் பர்பிள்லேருந்து அப்படியே கலர் மாறும். ஆமாம், கருப்பாயிடும். ஒரு மாதிரி கருப்பாயிடும். இதெல்லாம் அமுக்கி பாருங்க ஒருத்தங்களா. அமுங்கிறதா அமுங்கிடுது. எல்லா இடத்துலையும் தோலி பிரிஞ்சு வந்தால் வெந்து போச்சுன்னு அர்த்தம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதை எடுத்து பச்சை தண்ணியில் போட்டுடணும். ஏன் தண்ணியில் போனோன்னா சுடும். தோலி உரிக்க வராது, சுடும் கை. கொஞ்ச நாள் ஆனால் தோலி உரிக்க வந்துடும். இப்போ அந்த தொகையலுக்கு தேவையான சாமான்கள் என்னென்னு எடுத்து வைக்கலாமா? 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 கட்டி பெருங்காயம், மிளகா வத்தல் 4-5. இந்த கத்திரிக்காய்க்கு 4-5 மிளகா போகிறோம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னொன்று போட்டுக்கோங்க. தேவையான உப்பு. புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டி வைக்கணும். வச்சுட்டு அதில் இருக்கிற கோதெல்லாம் எடுத்துடணும். இல்லைன்னா தொண்டையில் போய் மாட்டிக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் சூடாக இருக்குல்ல, ஆறட்டும். அதுக்குள்ளே துவையலுக்கு தேவையான சாமான்களை வறுத்துக்கலாமா? முதல்ல கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு முதல்ல கட்டி பெருங்காயில் அதை வறுத்துடலாம். பாருங்கள், பொரிஞ்சப்பறம் கடுகை போட்டுருங்க. கடுகு நல்லா பொரியணும், இல்லாட்டா கசக்கும். இப்போ உளுத்தம்பருப்பை போட்டுருங்க. உளுத்தம்பருப்பு 3/4 வடச்ச மிளகா போடணும், இல்லாட்டா கருப்பாயிடும். அந்த கலர் மாதிரி எடுத்து மிளகாயை போட்டுடலாம். ஆஃப் பண்ணிடலாமா? செவந்த போச்சு பார்த்தாங்களா? ஆமாம்.
நல்லா செவந்து போச்சு. இப்போ இந்த உப்பை போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த புளி இருக்குது பாருங்க, இந்த புளி ஊற வச்சுருக்கோம்ல, ஆமாம் இதில் நிறைய நாரெல்லாம் இருக்கும். இந்த பாருங்க, ஆமாம். இந்த நாரெல்லாம் எடுத்துடணும், இல்லைன்னா தொண்டையில் போய் மாட்டிக்கும். சரி. இப்போ பாருங்க, புளியை நல்லா கரைச்சாச்சு. மிக்சியில் போட்டுடணும். மிக்சியில் புளியை போட்டாச்சு. மிளகாயே எப்போதுமே முதல்ல அரைச்சிடணும். அதுக்கப்புறம் சாமான்லாம் போடணும். பெருங்காயத்தையும் போட்டுடலாம். இந்த அரைச்சாச்சு. இப்போ இதை தூக்கி இதில் கொட்டணும். இப்போ ஆறி எடுத்து பார்த்தீங்களா, நல்லா சூடு ஆறி எடுத்து. இப்போ நீங்கள் உரிச்சிங்கன்னா பாருங்க எப்படி வருது பாருங்க. ஈஸியாக வந்துடுது. இப்போ பார்த்தீங்களா, கருப்பெல்லாம் போயிடுத்து. கொஞ்சம் நண்டா இருந்தால் கூட எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை என்ன பண்ணுறங்க, ஒரு தட்டில் இந்த கத்திரிக்காய் தலைமையில் அப்படி பிடிச்சிட்டு இதை கட் பண்ணிடுங்க. ஓஹோ. இப்போ இதை இதில் போட்டுட்டு ஒரு திருப்பி அரைச்சா போகிறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்க எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. சுட சுட சாத்தில் நெய்யை விட்டு எண்ணெய் சுட்டி விட்டு இதையும் போட்டு பிசைஞ்சு ஒரு சுட்டப்படம் தொட்டுண்டா ஆஹா அமிர்தமாக இருக்கும். சாப்பிடலாமா? தொகையல் ரெடி ஆகிடுச்சு, சாதம் ரெடியாக இருக்குது. கொஞ்சோண்டு எண்ணெயும் நெய்யும் விட்டு தொகையல் நாத்தை பிசைஞ்சு சாப்பிட்லாமா? சுட்டப்பழம் வேற காய்ச்சிருக்கேன். ஆஹா வாசனை பிரமாதமாக இருக்குது. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க வாசனையாக. சுட்டப்படாம வைக்கிறேன். 7 ரூபா வாங்கிக்கோ. இந்தா. ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு. கத்திரிக்காய், இந்த உளுத்தம்பருப்பு, அந்த வத்த மிளகா, பெருங்காயம், எல்லாத்தோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதமாக இருக்கு. சூப்பர். 7 இவ்வளோ நல்லா கத்திரிக்காய் துவையல் பண்ணி கொடுத்தேன்ல, சாதமும் கொடுத்தேன் உனக்கு. ஒரே ஒரு பாட்டு பாட. சரி. வெண்ணிலவும் பொன்னி நதியும் கன்னியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையில் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தந்திடும் குமுதமும் கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகம் தரும் மணங்கிவள் பிறப்பிதுதான். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கன்னி பாவையின்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ. பாட்டு கேட்டாலா செவிக்கு உணவு வயிற்றுக்கு உணவு. இன்னும் நிறைய ரெசிபிஸ் இது மாதிரி போடுறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.